வணக்கம். தமிழ் தாய்க்கு 3 மக்கமார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக நாம் தமிழ் மூவேந்தர் அப்படின்னு குறிப்பிட்டோம். சேர, சோழ, பாண்டியர். இதில் முதல் இடத்தில் இருப்பது சேரர்கள். அதே போன்று வரலாற்றிலிருந்து முதலாவதாக காணப்படாமல் போவதும் இந்த சேரர்கள் தான். இந்த நிலப்பரப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது உரையாசிரியர்கள் காலத்தில் வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று வரும். இப்போது வடக்க வேங்கட மலையையும் தெற்கே குமரி ஆறையும் குறிப்பிட்டவர்கள் கிழக்கையும் மேற்கையும் குறிப்பிடவில்லை. ஏனெனில் கிழக்கு குணக்கடலையும் மேற்கு குடக்கடலையும் எல்லைகளாக கொண்டிருந்தது. இந்த 3 வேந்தர்களுக்குமே 3 பெரிய துறைமுகங்களும் உண்டாயிருந்தன. இப்போது கிழக்கு கடற்கரையில் பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு காவிரி பூம்பட்டினம், அதாவது பூம்புகாரும், அதே போன்று பாண்டியர்களுக்கு கொற்கை துறைமுகங்களும் உண்டாயிருந்தன. மேற்கு கடற்கரையில் மிகப்பெரிய துறைமுகமாக முசிறி விளங்கியது. அது சேரர்களுக்கு உரித்தான ஒரு துறைமுகம். இந்த சேர நாடு இயல்பில் ஒழுங்கற்ற ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கும். அதாவது மேடு பள்ளங்களாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த நிலப்பரப்பில் அந்த பழைய காலத்திலேயே நல்ல தேரையும் செலுத்தி இருக்கிறார்கள். இப்போ ஒரு சேர மன்னனுக்குரிய பட்டப்பெயரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் திண் தேர் பொறையன் என்று வரும். அதாவது திண் தேர் அப்படின்னா திண்மையான தேரை உடையவன், வலிமையான தேரை உடையவன் இந்த பொறையன் என்று அதற்கு பெயர். அதே போன்றுதான் ஒரு சேர மன்னனுக்கு ஒரு சிறப்பு பெயர் கடல் புறகூட்டிய குட்டுவன் என்ற ஒரு பெயர் உண்டு. சேர நாட்டின் மேற்கு கடற்கரையில் புகழ் வாய்ந்த துறைமுகம்தான் முசிறி. இந்த துறைமுகத்திற்கு முசிறி என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதை குறித்து நான் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன். அதனுடைய இணைப்பை கீழே கொடுக்கின்றேன். காணாதவர்கள் சென்று காணவும். அதே போன்று வட இந்தியாவில் மிளகை மிர்ச்சி என்ற சொல்லால் அழைப்பார்கள். அது முசிறியினுடைய திரிபு சொல்லா. அதை குறித்தும் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறேன். அதனுடைய இணைப்பையும் நான் இதில் கொடுக்கின்றேன். காணாதவர்கள் சென்று காணவும். இப்பேற்பட்ட இந்த முசிறி துறைமுகத்தில் எவ்வாறு வணிகம் நடைபெற்றது என்பதை ஒரு தொடர் மூலம் விளக்குகின்றேன். பொன்னோடு கரியோடு பெயரும் என்ற தொடர் வருகிறது. அதாவது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கப்பல்களில் பொன்னையும் பல உயர்ந்த பொருள்களையும் கொண்டு இங்கிருந்து கரி, அதாவது மிளகுகளை ஏற்றி கொண்ட செய்தி ஒரு வரலாற்று குறிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த சேர நாட்டில் கடல் கொள்ளைகளும் மிகுதியாக இருந்திருக்கின்றன. அதாவது வெளிநாட்டினரை குறிவைத்து கடலில் கொள்ளை நிகழ்வுகளும் நிகழப்பெற்றிருக்கின்றன. அதை ஒரு சேர மன்னன் இந்த கொள்ளையர்களை, அதாவது குறிப்பாக கடல் கொள்ளையர்களை கடலுக்குள் சென்று கலங்களை செலுத்தி கலங்களின் வாயிலாக வேல்படையை கொண்டு அவர்களை தோற்கடித்து ஓட்டியதற்காக அவனுக்கு கடல் புறகூட்டிய குட்டுவன் என்ற சிறப்பு பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிலத்தையும் கடலையும் வலிமையோடு காத்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து அறிய முடிகிறது. அந்த ஒரு தொடர் 18 இடம்பெற்றிருக்கிறது. அதை மட்டும் நான் உங்களுக்கு பயின்று காட்டுகின்றேன். கோடு நரல் பவ்வம் கலங்க வேலிட்டுடை திரைப்பரப்பிற் படு கடலோட்டிய வெல் புகழ் குட்டுவன் என்ற தொடர் வருகிறது. கடலில் கலங்களை செலுத்தி கலங்களில் வேல்படையை கொண்டு அந்த வேலினால் கடல் கொள்ளையர்களை கடலினுள்ளேயே தோற்கடித்து ஓட்டியதினால் அவனுக்கு கடல் புறகூட்டிய குட்டுவன் என்கின்ற சிறப்பு பெயர் இடம்பெற்றிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொலியாக, பயனுள்ள காணொலியாக இருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதன்முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.